இன்சுலேட்டர்ஸ்லேயே அடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் பர்சன்டேஜ் பேஸ் பண்ணியிருக்கிற ப்ராப்ளம். அது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுவும் அண்ணா யூனிவர்சிட்டியில் எப்போவுமே கேட்குற ஒரு ப்ராப்ளம் தான். என்ன பர்சன்டேஜ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க, வேறு பர்சன்டேஜ் கொடுத்து கேட்பாங்க. ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, a string of 3 insulators is fitted with a God ring. The capacitance of link to metal work and God ring can be assumed to be 10% and 4% of capacitance of each unit. Determine voltage distribution and string efficiency. இதான் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ டேட்டாஸ் அதை வச்சு நான் ஃபஸ்ட்டு டயக்ராம் வரைய போகிறேன். ஸோ இந்த டயக்ராமில் என்னென்ன கிவன் டேட்டாஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு இட்ஸ் 3 insulators அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 3 insulators மொத்தம் எத்தனை கெப்பாசிட்டர்ஸ் வரும்னா 3 capacitors வரும். ஸோ we need to draw the 3 capacitor. இது வந்து செல்ஃப் கெப்பாசிட்டர். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, the capacitance of link to metal work and God ring. metal work God ring அப்படின்னா, ஸோ இது வந்து கெப்பாசிட்டர்னு வச்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டர், இது செகண்ட் கெப்பாசிட்டர், இது தேர்ட் கெப்பாசிட்டர். மேலே வந்து உங்களுக்கு டவர் இருக்கும். இந்த இடத்துல வந்து இது திஸ் இஸ் கால்ட் இட் அஸ் மெட்டல் பார்ட். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் கெப்பாசிட்டர்னு சொல்லுவோம். இங்கே கனெக்ட் ஆகிருக்கிறது God ring அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் இந்த பாயிண்டில் கனெக்ட் ஆகிருக்கிறது God ring அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டயக்ராம் வரைய போகிறோம். இது ஜென்ரலாக வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தட் யூ கேன் ஐடென்டிஃபை விச் டைப் ஆஃப் ப்ராப்ளம் அப்படின்றதுக்காக. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஹாவ் கிவன் 10% அண்ட் 4% ஆஃப் த கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் ஈச் யூனிட்னு கொடுத்துட்டாங்க. அதாவது மெட்டல் ஒர்க் சைடில் இருக்கிறது அண்ட் God ring சைடில் இருக்கிறதுக்கான பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க. So first we need to draw the diagram. இந்த diagram எப்படி வரையலாம்னு பார்க்கலாம். So டோட்டலாக உங்களுக்கு 3 capacitors. So 3 capacitors. ஸோ 3 capacitors நம்ம வரைஞ்சிக்கலாம். இது ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டர், இது செகண்ட் கெப்பாசிட்டர், தேர்ட் கெப்பாசிட்டர். பிகாஸ் மொத்தம் எத்தனை இந்த ஸ்ட்ரிங்கில் மொத்தம் எத்தனை இன்சுலேஷன் கொடுத்துருக்காங்கன்னா 3 insulators. இந்த பார்ட் வந்து உங்களுக்கு டவர் பார்ட். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, மெட்டல் ஒர்க் கெப்பாசிட்டர் அண்ட் God ring கெப்பாசிட்டர் நம்ம வரையணும். ஸோ இந்த பாயிண்டில் இருக்கிறது திஸ் இஸ் ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ் ஆர் மெட்டல் கெப்பாசிட்டன்ஸ் சொல்லுவோம். இங்கே வந்து உங்களுக்கு இந்த கண்டக்டர் இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த பாயிண்டில் கனெக்ட் பண்ணுற கெப்பாசிட்டர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, திஸ் இஸ் God ring கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். God ring கெப்பாசிட்டர் வில் பி கனெக்டட் வித் ஹியர். இதோட கனெக்ட் ஆகும். அகெயின் இது இதோட கனெக்ட் ஆகும். இதோட வேல்யூஸ் நம்ம வந்து என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு கெப்பாசிட்டர் வந்து சி அப்படின்னு எடுத்துப்போம். இது எல்லாமே செல்ஃப் கெப்பாசிட்டன்ஸ். மெட்டல் கெப்பாசிட்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the C is equal to 10% of C அப்படின்னு கொடுத்துருக்காங்க. this is shunt capacitance is 10% of C அப்படின்னு என்ன அர்த்தம், it's a 0.1 C அப்படின்னு அர்த்தம். so what is this value, 0.1 C. அதே போல் இதுவும் 0.1 C. இது வந்து என்ன சொல்லுவோம், God ring அப்படின்னு சொல்லுவோம். God ring எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 4%. so God ring can be written as 4% of your each unit in the capacitance is a self capacitance. அப்போ இது எப்படி எழுதலாம், 0.04 C அப்படின்னு எழுதலாம். ஸோ இதோட வேல்யூ என்னது 0.04 C. இதோட வேல்யூ 0.04 C. இந்த கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ எல்லாம் போட்டாச்சு. தென் we need to calculate. என்னென்ன calculate பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது வோல்டேஜ் அக்ராஸாக என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது டோட்டல் வோல்டேஜ் என்னன்னு சொல்லுவோம்னா V ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கெப்பாசிட்டன்ஸ், அதாவது இந்த செல்ஃப் கெப்பாசிட்டன்ஸ்க்கு பிட்வீனாக இருக்கிறது V1 வோல்டேஜ்.
இது V2 voltage, இது V3 voltage. Overall add பண்ணோம்னா that is nothing but V phase. இப்போ இந்த கெப்பாசிட்டரில் இருக்கிற வோல்டேஜ், இப்போ இந்த கெப்பாசிட்டருக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா V3 வோல்டேஜ். இந்த கெப்பாசிட்டர்னா V3 ப்ளஸ் V2, இந்த V3 இந்த V2 ரெண்டுமே ஆட் ஆகும் இந்த கெப்பாசிட்டரில். ஸோ V2 ப்ளஸ் V3 பொட்டென்ஷியல். அதே போல் இந்த சைடில் எடுக்கலாம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டருக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் வந்து V1 வோல்டேஜ். இந்த V1 வோல்டேஜ் தான் இந்த பொட்டென்ஷியல் தான் இங்கே இருக்கும். அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா V1 ப்ளஸ் V2 ரெண்டுமே இந்த இடத்துல ட்ராப் ஆகும். வோல்டேஜ் ட்ராப் வில் பி V1 ப்ளஸ் V2. ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. தென் கரண்ட் டைரக்ஷன் போடலாம். ஸோ வாட் இஸ் த கரண்ட் டைரக்ஷன்? ஸோ கரண்ட் டைரக்ஷன் ஸோ கரண்ட் டைரக்ஷன் போடுறீங்க. திஸ் இஸ் I1 கரண்ட். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர் எடுத்துக்கிறேன் ஸோ தட் யூ கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை. இந்த கலர் எடுத்துக்கலாம். இது I1 கரண்ட், இது I2 கரண்ட், இது I3 கரண்ட். பட் இங்கே ஃப்ளோ ஒரு வோல்டேஜ் என்னன்னு பார்க்க. ஓகே, ஸோ இங்கே ஃப்ளோ ஆகிற கரண்ட்டோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் I1 டேஷ். இந்த ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து I1, இங்கே ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து I2 டேஷ், இங்கே ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து I2. ஸோ நவ் we are going to write. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா we are going to point this. இந்த பாயிண்ட் வந்து நோட் பாயிண்ட் வந்து ஏன்னு எடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட் வந்து பின்னு எடுத்துக்கிறேன். Now I am going to apply KCL at node A. Apply KCL at node A. Node A ல பார்த்தீங்கன்னா what are the incoming currents? I2 incoming current, I1 dash incoming current. Outgoing current பார்த்தீங்கன்னா small I1 and capital I1. ஸோ அதுதான் இங்கே எழுத போகிறோம். ஸோ I2 plus I1 dash, I1 dash is equal to small I1 plus capital I1. ஸோ இப்போ இதோட ஐயோட வேல்யூ எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா I2 can be written as, I2 எப்படி எழுதலான்னு பாருங்கள். I2வில் இருக்கிற வோல்டேஜ் வந்து V2 வோல்டேஜ், V2 அண்ட் இந்த கெப்பாசிட்டர் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா ஒமேகா சி அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ I2 can be written as V2 ஒமேகா சி. அதே போல் I1 dash, I1 டேஷ்ன்றது இதுதான் I1 டேஷ். ஸோ இந்த ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து I1 டேஷ்ன்னு எடுக்கிறோம். இங்கே வோல்டேஜ் ட்ராப் பார்த்தீங்கன்னா V2 ப்ளஸ் V3 அண்ட் கெப்பாசிட்டர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.04 C. ஸோ ஹவு டு ரைட்? V2 ப்ளஸ் V3 இன்ட்டு 0.04 ஒமேகா சி. எங்கெல்லாம் கெப்பாசிட்டர் இருக்கோ சியை வந்து ஒமேகா சின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். சேம் வே I1 எப்படி எழுதலாம்? I1 இங்கே வோல்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா V1 வோல்டேஜ் மட்டும்தான், கெப்பாசிட்டர் வேல்யூ 0.1 C. அப்போ V1 இன்ட்டு 0.1 ஒமேகா சி அப்படின்னு எழுதலாம் I1க்கு. கேபிட்டல் I1 எப்படி எழுதலாம்? கேபிட்டல் I1ன்றது இந்த கெப்பாசிட்டருக்கு அக்ராஸாக இங்கே ஃப்ளோ ஆகிற கரண்ட், இங்கே அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் வந்து V1 வோல்டேஜ். ஸோ அப்போ V1 இங்கே இருக்கிற கெப்பாசிட்டரோட வேல்யூ C, அப்போ ஒமேகா சி. இந்த வேல்யூ எடுத்து இதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஸோ ஹவு டு ரைட் I2 வேல்யூ? I2 is, what is I2? V2 ஒமேகா சி ப்ளஸ் I1 டேஷஸ், இது முடிச்சாச்சு. I1 டேஷஸ் V2 ப்ளஸ் V3 இன்ட்டு 0.04 ஒமேகா சி, that is equal to I1 is V1 into 0.1 omega C plus capital I1 is V1 omega C. இப்போ இதில் எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம்? ஒமேகா சி கேன்சல் பண்ணிடலாம். எல்லாத்துலேயுமே ரிமைனிங் இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதுகிறா. V2 plus V3 into 0.04,
that is equal to V1 into 0.1 plus V1. இப்போ இந்த கோஎஃபிஷியன்ட் இங்கே 1, இங்கே வந்து 0.04 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ எப்படி எழுதலாம்? 1.04 V2 plus 0.04 V3 is equal to, இதோட கோஎஃபிஷியன்ட் 0.1, இங்கே இருக்கிற கோஎஃபிஷியன்ட் 1. அப்போ எப்படி எழுதலாம்? 1.1 V1 அப்படின்னு எழுதலாம். எனக்கு V3யோட வேல்யூ தேவை. அப்போ இதை என்ன பண்ண போகிறேன்னா அந்த சைடில் கொண்டு போகிறேன். 0.04 V3 is equal to 1.1 V1. இங்கே இருக்கிற ப்ளஸ் அந்த சைடில் போச்சுன்னா மைனஸ் ஆகும். மைனஸ் 1.04 V2. I need only V3. அப்போ இந்த 0.04 அந்த சைடில் கொண்டு வந்துடலாமா? ஸோ V3 is equal to 1.1 by 0.04 V1 minus 1.04 divided by 0.04 V2. இது சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ this value is V3 is equal to, this value is 27.5 V1 minus 26 V2. So take this as equation number 1. Next என்ன பண்ண போறோம்னா இந்த ப்ராப்ளம்ல பாயிண்ட் at node B ல இருக்கிற node B ல எவ்வளவு Kirchhoff current law அப்ளை பண்ண போறோம். So what are the incoming currents? I3 and I2 dash. இங்க பாத்தீங்க அப்படின்னா outgoing current small I2 and capital I2. இது ரெண்டுத்தையும் எடுத்து எழுத போறோம். So at apply KCL at node B. So node B la what are the incoming currents? I3 plus I2 dash. It is equal to outgoing currents small I2 plus capital I2. இந்த I3 யோட வேல்யூ எப்படி எழுதலாம்னு பாருங்க. I3 யோட வேல்யூ you can write I3 is equal to, இந்த I3 ல இந்த கெபாசிட்டருக்கு அக்ராஸ் இருக்கிற வோல்டேஜ் V3 and கெபாசிட்டரோட வேல்யூ வந்து ஒமேகா சின்னு எழுதுவோம். ஸோ V3 ஒமேகா சி. இந்த I2 டேஷ் எப்படி எழுதலாம்னு பாருங்க. I2 டேஷ் இந்த கெபாசிட்டருக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் ட்ராப் V3 மட்டும். V3 and what is the capacitance value? 0.04 சின்னு இருக்கு, அதை ஒமேகா சின்னு எழுதுவோம். Then I2 small I2 எப்படி எழுதலாம்? I2 is equal to, this is voltage drop பார்த்தீங்கன்னா V1 plus V2. V1 plus V2 into what is the capacitance? 0.1 C. 0.1 omega C அப்படின்னு எழுதலாம். Then this capital I2 இந்த capital I2க்கு across இருக்கிற voltage வந்து V2 and capacitor value is C. அப்போ I2 is equal to V2, voltage is V2 and capacitor value is C. அது omega C represent பண்ணும். Now substitute in this, இது எல்லாத்தையும் இதில் substitute பண்ண போகிறோம். எப்படி எழுதலான்னு பாருங்க. I3 value is V3 omega C plus I2 dash is V3 0.04 omega C, that is equal to I2 value is V1 plus V2 into 0.1 omega C plus capital I2 is V2 omega C. இதில் எதெல்லாம் கேன்சல் ஆகும்னு பாருங்க. ஒமேகா சி எல்லாமே கேன்சல் ஆகிடும். இதில் ஒமேகா சி கேன்சல் ஆகிடும், ஒமேகா சி கேன்சல் ஆகிடும். Now we can write V3 plus V3 into 0.04, that is equal to V1 plus V2 into 0.1 plus V2. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். சிம்பிளிஃபை பண்ணால் இங்கே V3 கான்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் எடுத்தோம்னா 1.04 V3 equal to இங்கே ஒரு V2, இதோட கோஎஃபிஷியன்ட் 1, இங்கே V2ஓட கோஎஃபிஷியன்ட் 1.1. அப்போ இதை எப்படி எழுதலாம்? ஆல்ரெடி இருக்கிறது 0.1 V1 plus 1.1 V2ன்னு எழுதலாம். I need V3. அப்போ இது அந்த சைடில் கொண்டு போயிடுங்க. V3 is equal to 0.1 V1 by 1.04 plus 1.1 divided by 1.04 V2. இதை simplify பண்ணலாம். If you simplify this,
0.1 divided by 1.04. 0.1 divided by 1.04 is 0.0962 V1 கிடைக்குது plus 1.1 divided by 1.04 is 1.05769 V2. Take this as equation number 2. நம்ம already equation number 1 பார்த்திருக்கு, இது equation number 2, இது equation number 1, இது equation number 2. Now I am going to subtract both the values. எப்படி எழுதலாம்? equation number 1 minus equation number 2. equation number 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா V3 is equal to 27.5 V1 minus 26 V2. அதே போல இந்த equation number 3 எடுத்தீங்கன்னா V3 is equal to, what is V3? 0.0962 V1 plus 1.05769 V2. இது ரெண்டுத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். சப்ராக்ட் பண்ணோன்னா சைன் சேஞ்சஸ் பண்ணுங்கள். ஸோ சைன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா இது மைனஸ் ஆகிடும், இது மைனஸ், இதுவும் மைனஸ். ஸோ V3 minus V3 0 ஆகிடும். தட் இஸ் ஈக்குவல் டு 27.5 minus 0.0692 V1 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா getting 27.4038 V1. இது இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ் 27.05769 V2 கிடைக்கும். ஸோ இப்போ இது இந்த சைடில் V1 வச்சுட்டு இதை இந்த சைடில் கொண்டு போயிடுறேன். ஸோ இதை கொண்டு போனோன்னா எப்படி எழுதலாம்? ஸோ 27.05769 V2 is equal to 27.4038 V1. I need V2 value. V2 தான் இது இந்த சைடில் கொண்டு வந்துடுறேன். ஸோ V2 is equal to 27.4038 divided by 27.05769. இங்கே இருக்கிற ஆல்ரெடி V1 இருக்குது. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் V2ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா V2 is equal to 1.01279 times of V1 கிடைக்குது. So this is nothing but your V2 value. நமக்கு ஆல்ரெடி ஈக்குவேஷன்ஸ் தெரியும், ஈக்குவேஷன் நம்பர் 1 அண்ட் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் இந்த V2ஓட வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ ஐ நோ ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 2லேயே சப்ஸ்டிட் பண்ணுறேன் நான். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 2ல் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஆர் இன் ஈக்குவேஷன் நம்பர் 1 எது சிம்பிளாக இருக்கோ அதை எடுத்துக்கலாம். ஸோ இதில் சிம்பிளாக இருக்கிறது இது எடுத்துருக்கு, இது ஈக்குவேஷன் நம்பர் 1 சிம்பிளாக இருக்குது. ஸோ அதை எடுத்துக்கிறேன். ஸோ வாட் இஸ் திஸ்? V3 is equal to 27.5 V1 minus, so what is this? 26 into V2. 26 into V2. இதில் V2ஓட வேல்யூ நான் இதை சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். So V3 is equal to 27.5 V1 minus 26 into, what is V2? 1.01279 times of V1. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணனா 27.5 V1 மைனஸ் இதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வருதுன்னா ஐ எம் கெட்டிங், ஸோ இது ஃபுல்லாகவே சிம்பிளிஃபை பண்ணிடுறேன் நான். ஸோ டைரெக்டாகவே நான் அந்த ஈக்குவேஷனில் வேல்யூ எழுதிடுறேன். V3 is equal to 1.1674 times of V1. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி இது கோஎஃபிஷியன்ட் எடுத்திங்கன்னா you will be getting 1.167 times of V1 கிடைக்கும். So this is nothing but your V3 value. And now we are going to calculate the V phase value. So இது நமக்கு என்ன தெரியும்னா V2 வந்து எவ்வளோ times of V1 அப்படின்னு தெரியும். V2 is 1.01279 times of V1. So எல்லாமே in terms of V1ல எழுதிக்கிறோம். Now we can calculate the string efficiency. So string efficiencyக்கு ஃபார்முலா என்னது? So percentage string efficiency is equal to, it is V phase divided by N into, what is the capacitance that is connected, the voltage drop in the line conductor. அங்க இருக்கிற voltage drop என்னன்னு பார்த்தீங்கன்னா V3. So what is your V phase? V phase எப்படி calculate பண்ணலாம்னா V1 plus V2 plus V3 all the voltage. So that value divided by N. N என்றது எத்தனை string இருக்கு? 3. So
3 into V3. So எல்லாமே in terms of நான் V1ல in terms of எழுத போகிறேன். So I am going to write V1 already V1ல தான் இருக்குது. So V1 plus V2 in terms of V1 என்னது 1.01279 times of V1 plus what is your V3? V3 is 1.1674 times of V1. எல்லாமே in terms of V1ல நான் எழுதிட்டேன். Divided by 3 into V3 value is 1.1674 times of V1. So if you simplify, இதில் எல்லாத்துலேயுமே காமனாக எடுத்திங்கன்னா V1 cancel ஆகிடும். இங்கே ஒரு denominatorல V1 இருக்குது. So இதை simplify பண்ணிங்கன்னா you will be getting 3.1802 times of V1 divided by 3 into 1.1674 times of V1. இப்போ இதில் இந்த V1 இந்த V1 ரெண்டுமே cancel ஆகிடும். So that we will get the answer. So what is the answer? It's a ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா will be getting the same 3.1802 தான் கிடைக்கும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இன்ட்டு 100 இதில் போட்டிங்கன்னா எப்போவுமே இன்ட்டு 100 போட்டுக்கணும். ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி இந்த ஃபார்ம் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து பர்சன்டேஜில் போட்டிங்கன்னா 100 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா will be getting 90.81% கிடைக்கும். This is nothing but string efficiency value.